நமக்குலாம் இன்னைக்கு ஸ்கூல் போறதுக்கு கஷ்டம், காலேஜ் போறதுக்கு கஷ்டம், வேலைக்கு போறதுக்கு கஷ்டம், பிசினஸ் பண்றது கஷ்டம். எனக்கு அது செட் ஆகாது, இது செட் ஆகாதுன்னு 1000 ரீசன் வச்சிருக்கோங்க. பால் அலெக்சாண்டர் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? 6 வயசுலயே போலியோனால பாதிக்கப்பட்டுட்டு கழுத்துக்கு கீழே எந்த உடற்பாகமும் ஒர்க் ஆகாதுங்க. இரும்பு நுரையீரல்ங்கிற அந்த இரும்பு பெட்டிக்குள்ளேயே இருந்துகிட்டு அவரு ஆறு ஆறு மாசம் கூட வாழ்வாரா அப்படின்னு நினைச்சவரு 60 வருஷம் வாழ்ந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த இரும்பு பெட்டிக்குள்ளேயே இருந்துகிட்டு டிகிரி படிச்சு முடிச்சு முடிச்சு லாயராவோட வாதாடி இருக்காரு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா விடாமுயற்சி இருக்கணுங்க. படிக்கிறவங்க இன்னைக்கு 50 மார்க் எடுக்கிறதுன்னு நினைக்கிறதுக்கு பதிலா சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைங்க. பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க அடுத்து இன்னும் 10 மடங்கு க்ரோ ஆகணும்னு நினைங்க. ஒவ்வொன்றுக்கும் ரீசன் சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறத விட அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுங்க. பிசினஸ் ஐடியா எதுவும் இல்ல அப்படின்னா கீழே பிசினஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்களுடைய பிசினஸ் ஐடியாவை உங்களுக்கு தரோம். ஸோ அடுத்த ஒரு 30 நாள் நம்ம லைஃப்ல இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முயற்சியை எடுத்து வைங்க. அதை இன்னைக்கு ஈவினிங் எழுதி வச்சுட்டு நாளைக்கு நம்ம இதை செய்யணும்னு நினைச்சு செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பா ஜெயிக்கலாம்.